மாணவர்களே, இந்த அமர்வில் மகளிர் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அது பற்றி பார்க்க இருக்கிறோம். நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. மகளிர் தொழில் செய்கிறப்ப இன்றைக்கி சமுதாயத்தினுடைய பார்வையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால மகளிர் நிறைய பேர் படிச்சுட்டு தொழில் செய்கிறதுக்கு முன் வர்றாங்க. தங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவில் புதிய தொழில்களை செய்கிறாங்க. இந்த மகளிர் தொழில் முனைவோருக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிதி பிரச்சனை இருக்குது, இயக்குவதற்கு தடை இருக்குது, கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, குறைவாக இருக்குது, ஆதரவு கிடையாது, இவங்களுக்கு போட்டி அதிகமாக இருக்குது. பொதுவாக மகளிர் உணர்ச்சி வசப்பட்டவராக இருக்கிறாங்க, அப்புறம் போதிய விவரம் இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட சார்ந்து வாழும் கலாச்சாரங்கிறது இருக்குது. ஆக இது போன்ற சவால்களை எல்லாம் மகளிர் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்னு இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். முதல் பிரச்சனை நிதி பிரச்சனை. பொதுவாக மகளிர் பேரில் சொத்துக்கள் வாங்கப்படுவது கிடையாது. மகளிர் சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருக்கிறது கிடையாது. அதனால் இவங்க கடன் வாங்கிறதுக்கு, பிணைய கடன்களை பெறுவதற்கு சிரமமாக இருக்குது. மகளிர் தொழில் முனைவோருக்குரிய நிதி பிரச்சனைகள் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இவங்க தங்களோட பேரில் சொத்துக்கள் இல்லாதனால பிணைய கடன்கள் பெறுவதில் சிக்கல் வருது. நிதி நிறுவனங்களும் மகளிர் தொழில் முனைவோர் திறமையில் போதிய நம்பிக்கை வைக்கிறது இல்லை. கடன் தரக்கூடியவர்கள் வங்கிகளும் சரி, நிதி நிறுவனங்களும் சரி, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் கடன் தருவதற்குரிய கோரிக்கைகளை கூட, அந்த அப்ளிகேஷன்ஸை கூட அவங்க கண்டுக்கிறது இல்லை. சொந்த சேமிப்பு, உறவினர்கள், நண்பர்கள்டேருந்து நிதியை பெற்று தான் இவங்க தொழிலை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. ஆகவே அது நிதிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இதனால் மகளிர் தொழில் முனைவோர் தங்களோட தொழிலை உருவாக்குறதும் சிரமமாக இருக்குது, அதை விரிவாக்கம் செய்கிறதும் சிரமமாக இருக்குது. அடுத்த ஒரு சவால் என்னென்னா இயக்க தடை, லிமிட்டட் மொபிலிட்டி. நமது நாட்டு கலாச்சாரப்படி பெண்கள் வீட்டு பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கு. வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், தொழிலையும் கவனிச்சுக்கணுன்னா எப்படி முடியும்? 2 வேலை பார்க்க முடியாது ஒருத்தர். தொழில் முனைவோராக மகளிர் உயர்ந்தால் கூட குடும்பத்தில் அவங்க தாயா, மனைவியா, மகளா, மருமகளாக இருக்க மாமியாராக இருக்க வேண்டியிருக்கு, பாட்டியாக இருக்க வேண்டியிருக்கு. அதை அவங்களுக்குன்னு சில கடமைகள் எல்லாம் சமுதாயம் வரையறை செய்திருக்கு. தாயா, மனைவியா, மகளா, மருமகளா, மாமியாரா, பாட்டியா, தன்னோட கடமைகளை அவங்க செய்தாக வேண்டியிருக்கு. அவங்க தொழில் முனைவோராக செய்கிறதுக்கு இதெல்லாம் தடையாக இருக்குது. பொருளை கொள்முதல் செய்கிறதுக்கும், வங்கியில் கடன் பெறுவதற்கும் அவங்க வெளியில் போக வேண்டியிருக்கும். வெளியில் போகாமல் இருக்க முடியாது. பல்வேறு சூழ்நிலைகளில் அவங்க வெளியில் போக வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. ஊழியர்களை மேற்பார்வை செய்கிறதுக்கு, பணியாளர்களை மேற்பார்வை செய்வதற்கு, விற்பனையின் பொருட்டு தரக்கட்டுப்பாட்டை மேற்கொள்வதற்கு, பலதரப்பட்ட ஒப்புதல்களை பெறுவதற்கு, அரசு பிற ஒழுங்காற்று நிறுவனங்களிலிருந்து பெறவும் பயணிக்க வேண்டியிருக்கு, வெளியில் போக வேண்டியிருக்கு. அது இவங்களுக்கு சிரமமாக இருக்குது. அடுத்து இன்னொரு சவால் என்னென்னா கல்வி அறிவு இன்மை. குறைவான படிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைவான படிப்பு அல்லது கல்வி அறிவு இன்மை. இதன் காரணமாக தொழில் தொடர்பான கருத்துக்களை இவங்க முழுவதுமாக உள்வாங்கிக்கிறதில்ல, புரிஞ்சுக்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, இவங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள்லேயே கணக்குகளை பராமரிக்கிறதுக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல், சந்தையிடுதல், தொழில்நுட்பம் போன்ற பல பணிகளை இவங்களால் சரியாக செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் சமாளிக்கிறது பெரிய சவால் தான். ஆதரவு இன்மை. மகளிர் தொழில் முனைவோருக்கு ஆதரவு, வீட்டிலேயே ஆதரவு இல்லை, நண்பர்கள்ட்ட, குடும்பத்தில், பிள்ளைகள்கிட்ட, பெற்றோர்கிட்ட ஆதரவு இல்லாமல் இருக்குது. மகளிர் தொழில் முனைவோருக்கு அவர் வீட்டிலேயே, குறிப்பாக கணவன், மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர்கள், வாழ்க்கைப்பட்ட இடம், அருகில் வசிப்பவர்கள், நெய்பர்ஸ் என்ற பல பேரோட ஒத்துழைப்பும் தேவைப்படுது. ஆனால் பெரும்பாலும் கிடைக்கிறதே இல்லை.
மகளிரை கேலி செய்யும் பேச்சும் சாபம் இடக்கூடியதும் ஏளனம் செய்கிறதும் தான் அவங்களோட நம்பிக்கையை தகர்க்கிறது. இதையெல்லாம் தாண்டி அவங்க வர வேண்டியிருக்கு. பொதுவாக சமுதாயத்தில் ஆண் ஆதிக்க மனப்பான்மை நிறைய இருக்குது. இந்த ஆண் ஆதிக்க மனப்பான்மை கொண்ட நபர்களோட நடத்தை வார்த்தை வன்முறை. இந்த வார்த்தை பாருங்கள், வார்த்தை வன்முறை அவங்கள பாதிக்குது. என்ன பாதிக்குது? ஆண் ஆதிக்கத்தன்மை கொண்டவர்களோட மனப்பான்மை, அவங்களோட நடத்தை, வார்த்தை வன்முறை இதெல்லாம் அவங்கள பாதிக்குது. கடும் போட்டி. இந்த தாராளமயமாக்கலுக்கு பிறகு, உலகமயமாக்கல் தாராளமயமாக்கலுக்கு பிறகு போட்டி அதிகமாகிடுச்சு. ஆக இந்த போட்டியில் அவங்களால நிற்க முடியல. போட்டி உலகில் மகளிர் தொழில் முனைவோர் பெரிய நடுத்தர தொழில் நிறுவனங்கள்கிட்டேருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. போட்டியை வலுவாக எதிர்கொள்ள நிறைய விளம்பரம் செய்யணும், விற்பனை யுக்திகளை வடிவமைக்கணும். இந்த சூழ்நிலைகளை எப்படி கையாளணுங்கிறது இவங்களுக்கு பத்தலை, அதை ஈடு கொடுக்க முடியல. அதற்கு தேவையான நிதி ஆதாரமும் இவங்கள்ட்ட இல்லை. ஆகவே இந்த போட்டிகளை சமாளிக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அடுத்து ஒரு சவால் என்னென்னா, இவங்க ரொம்ப சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். மகளிரை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இந்த முடிவு அவசரப்பட்ட முடிவாக இருக்கும், ஆபத்து விளைவிக்கக்கூடிய முடிவாக இருக்கும். அதனால் கோபப்படாமல் சிந்தித்து முடிவெடுக்கணும். தொழிலில் சிக்கல் அல்லது சவால்கள் ஏற்படுறப்ப அமைதியாக நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கணும். அது அவங்களால முடியல. ஏன்னா தொழில் நிறுவனம் நடத்துகிறப்ப நிறைய ஏமாற்றங்கள், இழப்புகள், எதிர்பாராத சிக்கல்கள், பிரச்சனைகள் நிறைய வரும். இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கான ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, அவங்க லேசாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்காங்க, கோபப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால் அப்பப்போ ஏற்படக்கூடிய சங்கடங்கள், மனக்கசப்புகள், ஏமாற்றங்கள், சிறு தோல்விகள் இதையெல்லாம் அவங்க இந்த தொழில் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துவதை பாதிக்கிறது. போதிய விவரமின்மை இது ஒரு சவால், குறைபாடு. பல காரணங்கள்னால, மேலும் வீட்டு வேலை சுமை காரணமாக தொழிலை சுற்றி என்ன நடக்குது, அரசாங்கம் என்னென்ன சலுகைகளை வழங்குகிறது, அரசாங்கம் இல்லாமல் மற்ற அமைப்புகள், அரசு சாரா அமைப்புகள் என்னென்ன ஆதரவு தருது, தன்னை போல் இதே மாதிரி வேறு யார் மகளிர் தொழில் முனைவோர் என்ன தொழில் செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களோட கலந்து ஆலோசிக்கிறது, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. இந்த மாதிரியான விவரங்களையெல்லாம் அவங்க அறிய விரும்புவதும் கிடையாது. ஆகவே போதிய விவரமின்மைங்கிறது தொழில் திறனை பாதிக்கும். இறுதியாக ஒரு சவால், சார்ந்து வாழும் தன்மை. என்ன தன்மை? சார்ந்து வாழும் தன்மை. மகளிர் தன்னோட வாழ்நாள் பூரா பிறரை சார்ந்தே வாழ்கின்றனர். சமுதாய அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. திருமணத்துக்கு முன்னாடி பெற்றோர்களை சார்ந்து வாழ்கிறாங்க, திருமணத்திற்கு பிறகு கணவனை சார்ந்து வாழ்கிறாங்க, வயசான காலத்தில் பிள்ளைகளை நம்பி வாழ்கிறாங்க, சார்ந்து வாழ்கிறாங்க. ஆகவே பிறரை சார்ந்து வாழ்வதே இவங்களோட வாழ்க்கை அமைப்பு முறையாக இருக்கிறது. இந்த நிலையில் அவங்க தன்னிச்சையாக தடையின்றி ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கி புதினம் புகுத்தி இடரை ஏற்று அந்த தொழில் நிறுவனத்தை சிறப்பாக செயல்படுத்துவதுங்கிறது இது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அந்த நிறுவனத்தை நடத்தினா கூட முடிவெடுக்கிறதுக்கு மற்றவர்களோட அனுமதி பெற வேண்டியிருக்கு. எந்த முடிவு எடுத்தாலும் பிஸ்னஸில், தொழில் வினையில் ஒரு நிகழ்வு குறித்து ஆய்ந்து முடிவெடுக்கிறதா இருந்தாலும் அந்த முடிவை முடிவு எடுப்பதற்கு அவரோட சார்பு நிலை அப்படிங்கிறது ஒரு சவாலாக இருக்குது. ஆகவே இது போன்ற சவால்களையெல்லாம் அவர்கள் கடக்க வேண்டியிருக்கு. நன்றி மாணவர்களே.